Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது God's Game We Play Season 1 Episode 7. எபிசோட்ல நம்ம ஹீரோவும் மஜ்முடிக்காரியும் கேம் வின் பண்றதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும். அந்த எபிசோட்ல இருந்து இந்த எபிசோட் கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் போன எபிசோட் பார்க்கல இல்ல இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கலன்னா மேல வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி கடைசியில போய் பாத்தீங்கன்னா ஒரு பிளே லிஸ்ட் இல்ல வீடியோ லிஸ்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிற முன்னாடி போட்ட ஒரு 5 எபிசோட் 6 எபிசோடையும் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெளிவா புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் மஞ்சமுடிக்காரி ஜாலியா அந்த ஊரை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து அங்க வாங்கி பொருட்கள் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நிறைய ஃபேன்ஸும் வந்து குவிஞ்சிடுறாங்க. குவிஞ்சு இது ஆட்டோகிராஃப் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினும் ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் கலர் முடிக்காரி இருப்பா பாத்தீங்களா, டீம்ல ஜாயின் பண்ணிட்டு அவ வந்து அங்கதான் இருந்திருக்கா. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி பாத்துட்டாங்க. சொல்லி கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. இல்ல முடியாதுன்றாங்க திருப்பி அவ கேட்டு. அப்புறம் வந்து அவ சரி எனக்கு யாருக்கு பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பும்போது கூப்பிட்டு வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நாளைக்கு வந்து அந்த இடத்துல மீட் பண்ணலாம், ஹெட் குவார்டர்ஸ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ அடுத்த நாள் ஹெட் குவார்டர்ஸ் வராங்க. அங்க இருந்து எல்லாம் ஜம்ப் லைன் நின்று இருக்காங்க கேம் விளையாடுறதுக்காக. ஸோ வந்து ஆல்ரெடி மீதி பேர்ஸ் உள்ள போயிட்டாங்க, நீங்க தான் இன்னும் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ட் மஞ்சள் முடிக்கிற ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றா. அண்ட் வந்து பின்னாடி பார்த்தா அவளும் நின்று இருக்கா. அவளை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அவ கேட்கறா. கேட்டதுக்கு வந்து நீயும் இந்த மேட்ச் விளையாட போறேன்னு சொன்னாங்க அப்படின்னா. அப்புறம் வந்து இல்ல ஹீரோ சொல்றாரு, இல்ல நீ வந்து வெளியே இருந்து எங்களுக்கு வந்து சீரப் பண்ணு அண்ட் நீ அவளை வந்து டீம்ல சேர்த்திக்க போறேன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான். போயிட்டு அப்புறம் கேம்குள்ள குதிக்கிறாங்க. குதிச்சு கேம்குள்ள வந்து என்டர் ஆறாங்க. என்டர் ஆன உடனே அந்த வெள்ளை முடிக்கார ஒருத்தர் பாலாம் அவன் டீம் வச்சு இதெல்லாம் இருக்காங்க. ஸோ அங்க உட்காந்துட்டு இந்த கேம் வந்து உன்னோட கேம் நீதான் விளையாட போற, என்னோட இதுல வந்து நான் தோத்துட்டேன். ஸோ வந்து பெட்ல தோத்ததுனால நான் உனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் நின்று இருக்கான். ஸோ வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஏஞ்சல் வருது. அந்த இடத்துல இருந்து ஒரு பிரமிட் வந்து திடீர்னு வெளியே வருது. அந்த ஏஞ்சல் வந்து சொல்லுது இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏஞ்சல் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டான உங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பளிப்பா பூ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பூ கொடுத்துருது. கையில செட்டில் பண்ண உடனே இந்த பூல வந்து ஒரு பூல மட்டும் வந்து கோல்டன் கலர் பூ இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு பூல வந்து பாய்சன் பூ, அதாவது பிளாக் கலர் பூ இருக்கும். அதாவது உள்ள வந்து விரிஞ்சுன்னா பிளாக் கலர்ல இருக்கும். அது வந்து பாய்சன் பூ, இன்னொன்னு கோல்டன் கலரு. இது ரெண்டும் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அண்ட் வந்து மீதி எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கும். அதுவும் வந்து அதுக்கப்புறம் வந்து ரூல் சொல்ல ஆரம்பிக்குது. இதே மாதிரி எங்க காட்ஸ் இதுல வந்து டீம்மேட்ஸ் கிட்டயும் இருக்கும். அதுல வந்து பூனை மாதிரி ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் சமன் பண்றாங்க. ஸோ பூனை மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அது வந்து இவங்க கிட்ட இருக்கிற பூவை வந்து புடுங்குமாமா. இவங்க கிட்ட இருக்கிற பூவை வந்து அது புடுங்கிட்டா அவங்க அந்த பிளேயர் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவாங்களாமா. அதே மாதிரி வந்து அந்த பிரமிடோட டாப்ல போயிட்டு இந்த கோல்டன் பூவை வச்சா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இல்லைன்னா இதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற கோல்டன் கலர் பூவை புடுங்கிட்டோம்னாலும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்க புடுங்கினாலும் அதே மாதிரி ஜெயிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க புடுங்கலாம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்சன் பூ என்ன ஸ்கில்னா, பாய்சன் பூ வந்து அவங்க புடுங்கினாலும் நம்ம வந்து அவங்களோட பாய்சன் பூவை மாத்தி புடுங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சுத்தமா அசையாம நிற்போம். மொத்த டீமுமே அசையாம நிற்போம். சுத்தமா எதுவும் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதுதாங்க. அதுக்கப்புறம் பூ மாத்திக்கலாமான்னு ஹீரோ கேட்கறான். கேட்டோடனே இல்ல மாத்திக்கலாம், ஆனா மாத்தின கையில எந்த பிளேயர் கையில வந்து ஒரு செகண்ட் கூட பூ இல்லாம இருந்துச்சு அந்த பிளேயர் எலிமினேட் ஆயிருவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து கேம் பத்தி ஓகே நாங்க கொஞ்சம் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சு அங்க போயிட்டு பேசுறான். யார்கிட்ட என்னென்ன பூ இருக்குன்னு கேட்டு பாத்துக்கிட்டு சரி ஓகேன்னு மாத்தி கையில மாத்தி கொடுத்துட்டு ஓகே சூப்பர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பெருசா பிளான்லாம் போட்டு வச்சிருக்கான் ஹீரோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்புறம் வந்து கடவுளை வந்து சமன் பண்ணுது அந்த ஏஞ்சல். சமன் பண்ணோடனே ஒரு கழுகு வானத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து கீழே வருது. வந்துட்டு அதுதான் கடவுளாமா. வந்த உடனே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்துட்டு என்கிட்ட தான் கோல்டன் பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடுக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. என்னன்னா போன மேட்ச் வந்து ஒரு கடவுள் கூட விளையாண்டு இருப்பாங்க, டிராகன் மாதிரி இருக்கும். சோ அது கூட ஒரு பொண்ணு கியூட்டா மாதிரி இருக்கும். சோ அந்த கடவுள் வந்து என்ன இவங்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, இன்னும் என்ன பார்க்க என் கூட விளையாட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி மனிதர்களே நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஹியூமன் மாதிரி ஃபார்முக்கு மாறிட்டு அவளும் வந்து கிளம்புறா. சோ இதோட இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் கட் ஆகுது, எபிசோடு முடியுது. சரி ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கைபர் ஸ்டுடியோல போற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். மீதி எபிசோட்ஸையும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய
அனிமிஸ் போட்டுட்டு இருக்கோம், அந்த அனிமிஸ் பாத்துருங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி விட்டுட்டு போங்க. பாய்.